இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க என்ன நடக்குது? அவளை எதுக்கு மாப்பிள்ள கேக்குறீங்க? என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். இப்படி ஒரு கேவலமானவ, கேடுகட்டவ இனியே இந்த வீட்ல இருக்க கூடாது. சூப்பர் மித்ரா, இன்னைக்கு நீ போட்ட பிளான் தான் மாஸ்டர் மைண்ட். ஆதி பாரதியை பத்தி பாட்டி சொன்ன அத்தனை விஷயத்தையும் நம்பிட்டான். இனிமே அவன் ஆட்டத்தை பாரு. இப்பவே பாரதிய ஆதியை வீட்டை விட்டு வெளியில தள்ள போறான். அந்த நிமிஷத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. பாரதிய பத்தி இதுக்கு மேல யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் அதை கேட்டுக்கிட்டு நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அந்த கடவுளே இறங்கி வந்து பாரதிய தப்பானவங்கன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். பாரதிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க நினைச்சிருந்தா தன்னோட வாழ்க்கைய எப்படி வேணாலும் மாத்தி இருக்கலாம். ஆனா பாரதி தான் பசங்களுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் மனசார மதிக்கிற ஒரு பொண்ணுன்னா அது பாரதி மட்டும்தான். ஆதி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ உனக்கு அவ்வளவு பெரிய ஆளா போயிட்டாளா? இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன்னா உங்களுக்கு நல்லவள தெரியலையா? மித்ரா, உனக்கு எனக்கு இருக்கிற விஷயம் வேற. இது பாரதியோட மானம் சம்பந்தப்பட்டது. இதுல நீ குறுக்க வராத. வேணாம் மித்ரா, போயிடு. சொல்றா 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 சொல்லு சொல்லு சொல்றா. சார் சார் சொல்லு சார் சார் இருங்க சார். சொல்றா சொல்லு சார். பெருக்கு சார் அடிக்கிறீங்க. அவங்க வர சொன்னாங்க, அதான் வந்த. அவங்கள கேள்வி கேட்காம என்னைய கேள்வி கேக்குறீங்க? நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நான் சொல்றதா சார் உண்மை. ஐயோ ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணவள அப்படியே விட்டுட்டு இவனை போட்டு இப்படி அடிக்கிறது சரியில்லை ஆதி. இப்படி கண்மூடித்தனமா பாரதியை நம்புறதுனாலதான் பாரதி இப்படி தப்பெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ள, இப்ப அவ என்ன நல்லவளா போயிட்டான்னு இப்படி அவளுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி ஒழுக்கம் கெட்டவ இனிமே இந்த வீட்ல இருக்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவ இப்பவே இங்க இருந்து போய் ஆகணும். சார் சார், நீங்க கொண்டு போட்டாலும் சரி, நான் சொல்றதா சார் உண்மை. ஏய், இந்த மயில் இருக்கு தெரியுமா? மயிலு பெருசா ரக்கைய வச்சுக்கிட்டு அதுகிட்ட மயிலு மயிலு இறகு போடுனா போடுமா? போடாதுல்ல. நமக்கு வேணும்னா கேட்காம புடுங்கிடணும். இப்படி எல்லாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்ட. நான் வேற ஒரு வழியை யோசிச்சு வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் உயிரே போனாலும் நீ சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லுவ. சரி, டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? பார்க்கலாமடா. சார் 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 வேணாம் சார், என்ன விட்டுருங்க சார். ஐயோ ஆதி, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆதி, வாட்ஸ் ராங் வித் யூ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டாப் இட் ஆதி. டேய், உண்மையை சொல்றா.
சொல்லல அப்படியே எரிஞ்சு இங்கேயே சாம்பல் ஆயிடுவேன். சார் என்ன விட்டுருங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் என்ன விட்டுருங்க சார். உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு, யார் உன்னை அனுப்பி வச்சா? யார் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னா? சொல்றேன் சார். சொல்றா. நான் தான் இதை பண்ண சொன்னேன். ஏய், என்ன சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கடி இப்படி பண்ண? இங்க பாரு, பாரதிய எனக்கு பிடிக்காததுதான். ஆனா ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு அவமானப்படுத்த ச்சே, நான் நினைக்கவே மாட்டேன். ஒருத்தங்களை பிடிக்கலன்னா வேற என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவங்க நடத்தைய வச்சு பழி தீக்க பாக்குறது ரொம்ப பாவம், பெரிய பாவம். பாரதி ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு ஏன் நான் சப்போர்ட் பண்றேன்னு இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அவங்கள கார்னர் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏய், அவங்க தான் சொல்றாங்கன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? ஏய், எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல. உங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தானே. உங்ககிட்ட அதெல்லாம் பேசுறதே வேஸ்ட். நீ சொன்னதை நான் உடனே நம்பிக்கிட்டு பாரதியை நான் அவமானப்படுத்துவேன்னு எந்த முட்டாள்ரா உங்ககிட்ட சொன்னா? ஒரு பொண்ண தப்பானவளா நல்லவளான்னு கண்டுபிடிக்க அவளை நெருப்புல இறக்கி செக் பண்றவன் நான் கிடையாதுடா. அவளை தப்பா பேசினவன உயிரோட நெருப்ப வச்சு கொளுத்திடுவேன். இன்னொரு தடவை உன்னை இங்க பார்த்தேன், உன்னை நிஜமாவே கொளுத்திடுவேன். போடா. ஓ, தப்பு பண்ணவன அடிச்சு விரட்டியாச்சு. தப்ப செய்ய சொன்னவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்?